வெக்கமா இருக்கும் சார் யூனிஃபார்ம். சாக்ஸ்ல எலாஸ்டிக் போயிடும், ரப்பர் பேண்ட் போட்டு அந்த சாக்ஸை நிறுத்த வச்சுட்டு போயிருக்கோம். நம்மள எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குல்ல, வீட்டுக்கு வந்த உடனே அந்த சாக்ஸை கட்டணும்னாக்க அந்த இடத்துல அந்த ரப்பர் பேண்டோட கோடு விழுந்திருக்கும், ரத்தம் கட்டி போய். யூனிஃபார்ம் கேஸ்மெண்ட் யூனிஃபார்ம் தச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷம் அந்த யூனிஃபார்ம் சாயம் போயிடுச்சுன்னா எங்க அம்மா கூச்சனாச்சும் இல்லாம அதை பிரிச்சு உள்பக்கத்தை வெளிப்பக்கமாவும் வெளிப்பக்கத்தை உள்பக்கமாவும் மாத்தி தச்சு கொடுப்பாங்க. ஐயோ 4 குழந்தை எதிரி என் குழந்தை மட்டும் கொஞ்சம் சாயம் போன ட்ரெஸ் சத்தியமா எங்க மனசுல அவஸ்தை படட்டும், அவமானப்படட்டும், அப்பதான் நல்ல சட்டை போடுறதுக்காக உழைக்கணும்ன்ற சிந்தனை வரும் என்று என் தாய் நினைத்தாள். படம் சினிமா பார்க்க முடியும்ன்றீங்க, வருஷத்துக்கு ஒரு படம் சார். 1:30 டிக்கெட்டு, 1:60 டிக்கெட் கிடைச்சா போக கூடாது. மரியாதைக்கு வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு போய் பார்த்துக்கோங்க. 5வது நாள் கூட்டம் கம்மியா இருக்கும், 30 பைசா எக்ஸ்ட்ரா தர முடியாது. இந்த ஒருவேளை 1:30 டிக்கெட்ல கூட்டின்னு போகாம 1:60 டிக்கெட் கூட்டு வீட்டுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துட்டா குழந்தைங்க பிரச்சனை பண்ணுவாங்களோ, குழந்தைங்க ரிவோல்ட் பண்ணுவாங்களோ, இந்த மாதிரி லூசுத்தனமான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு இருக்கே தவிர, நான் சொல்றதை கேட்டுட்டு மரியாதைக்கு இருந்தா இரு, இல்லைன்னா ஓடிப்போ நாயான்னு வச்சிருந்தாங்கல்ல, அங்க குழந்தைங்க ஒழுங்கா இருந்தது.